सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। எத்தனை அவதாரம் அடடா எத்தனை அவதாரம் எத்தனை அவதாரம் அடடா எத்தனை அவதாரம் இத்தனை சிறிய மனிதன் தினமும் எடுப்பது தசாவதாரம் இத்தனை சிறிய மனிதன் தினமும் எடுப்பது தசாவதாரம் எத்தனை அவதாரம் அடடா எத்தனை அவதாரம் சத்தியம் பேசும் குணத்தினிலே அவன் கிருஷ்ணன் அவதாரம் தர்மத்தை காக்கும் நடிப்பினிலே அவன் ஸ்ரீராமன் அவதாரம் தலையை மறைத்து ஊரை ஏய்ப்பதில் கூர்ம அவதாரம் சந்தர்ப்பம் கிடைத்தால் ஒவ்வொரு மனிதனும் நரசிம்ம அவதாரம் எத்தனை அவதாரம் அடடா எத்தனை அவதாரம் இடம் தெரியாமல் விழுவதிலே அவன் வராக அவதாரம் இனம் தெரியாமல் எதிர்ப்பதிலே அவன் வாமன அவதாரம் பிடிபடும் போது நழுவுவதில் அவன் மச்ச அவதாரம் பிறரை கெடுப்பதில் எடுப்பதுதானே மிச்ச அவதாரம் மிச்ச அவதாரம் எத்தனை அவதாரம் அடடா எத்தனை அவதாரம் கண்ணொன்று காணும் வாயொன்று பேசும் இரட்டை வேடமடா காற்றுள்ள போதே பூச்சிக்குள் என்பது மனிதனின் பாடமடா பெண்வெறி கொண்டவன் எவனானாலும் தாயே தாரமடா இந்த பேதைகளை நாம் நினைப்பது கூட நெஞ்சுக்கு பாரமடா எத்தனை அவதாரம் அடடா எத்தனை அவதாரம் இத்தனை சிறிய மனிதன் தினமும் எடுப்பது தசாவதாரம் எத்தனை அவதாரம் அடடா எத்தனை அவதாரம் வல்லவன் வகுத்ததடா வாடியே வாழ்ந்திடவா உள்ளவன் பகுத்ததடா தேடியே தேய்ந்திடவா வல்லவன் வகுத்ததடா வாடியே வாழ்ந்திடவா உள்ளவன் பகுத்ததடா அச்சரித்ததாலே நீ இறங்க வேண்டும். நச்சரிக்கு முன்
அறிய தவிப்பவர் தவிக்க கயவர்கள் சிரிக்க நீ இல்லையாற்ற வலிதான் பறிப்பவர் பறிக்க நீ அவரிடம் புழங்க உன்னையே நான் போற்ற வேஷங்கள் மோசங்கள் தானும் சன்மானம் பெறுகின்றதோ வல்லவன் பார்வையில் தானோ நாடகம் அரங்கேறியதோ அச்சடித்ததாலே நீ இறங்க வேண்டும் அச்சரிக்கும் உன்னை நான் நெருங்க வேண்டும் உச்சரித்து உன்னை நான் வறண்டு போயேன் மூச்சடைக்கும் உன்னை உன்னை வெல்ல வேண்டும் பணமே பணமே உன்னை தேடி வாழ்வது சாபம் இங்கே மனமே மனமே பணமின்றி வாழ்வதும் நரகம் இங்கே உள்ளவன் வகுத்ததடா வாடிய வாழ்ந்திடவா உள்ளவன் வகுத்ததடா தேடிய தேர்ந்திடவா நல்ல பிள்ளையா நீ நடந்து கொள்ளணும் இந்த நாடு முழுவதும் உன் பேரை சொல்லணும் அள்ளி தந்து நீ ஒரு வள்ளலாகணும் வள்ளல் எம்ஜிஆர் சொன்ன வழியில் போகணும் இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் நாடும் இங்கு சேவை செய்யும் நல்ல பிள்ளையா நீ நடந்து கொள்ளணும் இந்த நாடு முழுவதும் உன் பேரை சொல்லணும் பெண்களாக பிறக்கும் பிள்ளைகள் நம் புரட்சி தலைவி போல ஆகணும் தொட்டில் போட்ட கைகள் போலவே ஒரு துணிவு கொண்டு நாட்டை ஆளணும் வள்ளல் எம்ஜிஆரை போல நல்ல பேரை எடுக்கணும் வானம் பூமி உள்ள மட்டும் உங்க பேரும் நிலைக்கணும் அறிஞனாகவே காஞ்சி தலைவர் போலவே பெரியார் பகுத்தறிவினில் பொது நெறியினில் உலகம் முழுதும் நடந்திட நல்ல பிள்ளையா நீ நடந்து கொள்ளணும் இந்த நாடு முழுவதும் உன் பேரை சொல்லணும் அள்ளி தந்து நீ ஒரு வள்ளலாகணும் வள்ளல் எம்ஜிஆர் சொன்ன வழியில் போகணும் இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் நாளும் இங்கு சேவை செய்யும் நல்ல பிள்ளையா அன்னை போல தெய்வம் இல்லையே நல்ல அறிவை போல செல்வம் இல்லையே யாரும் இங்கு நமது சொந்தமே இதை எண்ண வேண்டும் உனது நெஞ்சமே ரத்தம் சிந்தி யுத்தம் செய்யும் காலம் மாறி போகலாம் புத்தன் இயேசு காந்தி சொன்ன பாதை நாமும் காணலாம் கடவுள் பேரிலும் இருக்கும் மதங்கள் பேரிலும் மனித இனமழிவதை அனுமதிப்பது கொடுமை அதை நீ தடுத்திடு நல்ல பிள்ளையா நீ நடந்து கொள்ளணும் இந்த நாடு முழுவதும் உன் பேரை சொல்லணும் அள்ளி தந்து நீ ஒரு வள்ளலாகணும் வள்ளல் எம்ஜிஆர் சொன்ன வழியில் போகணும் இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் நாளும் இங்கு சேவை செய்யும் நல்ல பிள்ளையா நீ நடந்து கொள்ளணும் இந்த நாடு முழுவதும் உன் பேரை சொல்லணும் அட நல்ல பிள்ளையா நீ நடந்து கொள்ளணும் இந்த நாடு முழுவதும் உன் பேரை சொல்லணும்
காலடி கண்டு கவி எழுத கற்றுக்கொண்டேன். கவிமகளே உன்முகம் கண்டு ஓவியராய் மாறிப்போனேன். இதுவரையில் எந்தன் பெயரை எழுதித்தான் பார்த்ததில்லை. உன் பெயரை எழுதி பார்க்க உலகம் மொழிகள் போதவில்லை. பௌர்ணமிதான் பிடிக்கும் என்பாள், பனித்துளிதான் பிடிக்கும் என்பாள், என்னையும் தான் பிடிக்கும் என்று சொல்வாளா? கண்ணே உன் காலடி கண்டு கவி எழுத கற்றுக்கொண்டேன். கவிமகளே உன்முகம் கண்டு ஓவியனாய் மாறிப்போனேன். தாஜ்மஹால் தானடி என் வாழ்வின் அதிசயம், உனை பார்த்த நாளடி. சிரிக்கின்ற நெருப்பானி, சுகமான புயலானி, அழகுக்கே அழகானி. என் காதல் கருவானி, என் கனவின் உருவானி, என் இரவின் பகலானி, என் பகலின் நிலவானி. காற்றாக எனக்குள் வருவாயா, என் மூச்சாகி உயிரை தருவாயா? கண்ணே உன் காலடி கண்டு கவி எழுத கற்றுக்கொண்டேன். கவிமகளே உன்முகம் கண்டு ஓவியனாய் மாறிப்போனேன். வாழ்ந்திட விரும்பினேன். நீ கண்ணை மூடினால் நான் எங்கு வாழுவேன்? மனம் என்னும் வாசலிலே மலர் போல வருவாயா, எனக்குன்னை தருவாயா? நேற்று வரை காதலிக்க எண்ணம் ஒன்று தோன்றவில்லை. உந்தன் முகம் பார்த்ததுமே என்னிடத்தில் நானும் இல்லை. வருவாடா இதயம் தருவாடா, என் வாசலிலே கோலம் இடுவாடா? கண்ணே உன் காலடி கண்டு கவி எழுத கற்றுக்கொண்டேன். கவிமகளே உன்முகம் கண்டு ஓவியனாய் மாறிப்போனேன். இதுவரையில் எந்தன் பெயரை எழுதித்தான் பார்த்ததில்லை. உன் பெயரை எழுதி பார்க்க உலக மொழிகள் போதவில்லை. பௌர்ணமிதான் பிடிக்கும் என்பாள், பனித்துளிதான் பிடிக்கும் என்பாள், என்னையும் தான் பிடிக்கும் என்று சொல்வாளா? கண்டே உன் காலடி கண்டு கவி எழுத கற்றுக்கொண்டேன். கவிமகளே உன்முகம் கண்டு ஓவியனாய் மாறிப்போனேன். ஹோய் 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 ஹோய். எங்கே நான் வாழ்ந்தாலும் என் உயிரோ பாடலிலே பாடுகிறேன் என் உயிரே.
எங்கே நான் வாழ்ந்தாலும் என் உயிரோ பாடலிலே, எங்கே நான் வாழ்ந்தாலும் என் உயிரோ பாடலிலே, பாட்டெல்லாம் உனக்காக பாடுகிறேன் என்னாலும் பாடுகிறேன் என் உயிரே, எங்கே நான் வாழ்ந்தாலும் என் உயிரோ பாடலிலே. இனிமை கொஞ்சம் இளமை நெஞ்சில் உலகமெல்லாம் காணுகிறேன், நிலமும் வானும் கடலும் இங்கே உலகம் என்றால் நாணுகிறேன், உலகம் என்றால் நாணுகிறேன், எங்கே நான் வாழ்ந்தாலும் என் உயிரோ பாடலிலே. சிறகு இல்லா பறவை போலே உறவு தேடி ஓடி வந்தேன், இழந்த சிறகை இணைக்க எண்ணி உனது கையை நீட்டுகிறாய், உனது கையை நீட்டுகிறாய். மனிதன் எங்கே, மனிதன் எங்கே, இறைவனை நான் கேட்டிருந்தேன், மனிதன் எங்கே, மனிதன் எங்கே, இறைவனை நான் கேட்டிருந்தேன், படைத்து வைத்தும் கிடைக்கவில்லை, படைத்து வைத்தும் கிடைக்கவில்லை, அவனும் இங்கே தேடுகிறான், மழலை உண்மை காட்டுகிறான், எங்கே நான் வாழ்ந்தாலும் என் உயிரோ பாடலிலே, பாட்டெல்லாம் உனக்காக பாடுகிறேன் என்னாலும் பாடுகிறேன் என் உயிரே, இங்கே நான் வாழ்ந்தாலும் என் உயிரோ பாடலிலே. மண்ணுலகெல்லாம் பொன்னுலகாக மாறிடும் வேளை மாலையில் இலை, செந்நிறவானம் பொன்னொளி தன்னை சிந்துவதாலே மின்னிடும் சோலை, மண்ணுலகெல்லாம் பொன்னுலகாக மாறிடும் வேளை மாலையில் இலை. மாங்குயிலும் போலே கிளை மேலே ஜோடியாய் கானம் பாடதே, உல்லாசம் தேடுதே, உல்லாசம் தேடுதே. தாவியாடுதே தேன் வண்டை தேடுதே, தேன்
ஏதடி மண்ணுலகெல்லாம் பொன்னுலகாக மாறிடும் வேளை மாலையில் இலை காரணமில்லாமல் அலை போலே நெஞ்சிலே இன்பம் மீறுதே என் எண்ணம் மாறுதே என் எண்ணம் மாறுதே காரிகை முன்னாளில் இளம் காதல் தோன்றிடும் காலந்தானம்மா இதில் நானும் ஏனம்மா இதில் நானும் ஏனம்மா காணும் இடம் எல்லாம் எழில் வீசும் காட்சியால் இன்பம் தானடி கேலி ஏனடி மண்ணுலகெல்லாம் பொன்னுலகாக மாறிடும் வேளை மாலையில் இல்லை கண்ணில் ஒரு துளியுண்டு கண்ணீர் கடலளவுண்டு மீளா சோகம் நானாய். ஆசை புயல் என கொண்டு வீசும் திசை பல சென்று வீழ்தே நாடும் வீணாய். நிழலிலும் வலியுடன் தினமலர்ந்திடும் சொல் தைத்த தேகம் தொடர்ந்திடுமோ? இரவினில் கரைந்திட நிதம் சில கணம் காணாமல் போகும் சுகம் தருமோ? முதிரும் கதிரில் உயிர்கள் நனைந்திட பிறையும் ஒளியும் மணலாய் என்னை சுட எதிரும் புதிரும் எனையே தொடர்ந்திட புதிரம் போத்த இதயம் உறைந்திட உணர்வுகள் உருகி என் உயிர் மெலிந்திடவா? அவள் இனமெனும் கவலையில் மனம் தினம் வேகம் உயிருடன் தினம் சிதையினில் எரிந்திடும் தேகம் இமைகள் ஓய்வு பெறுமோ இரக்கம் உறக்கம் தருமோ இமைகள் ஓய்வு பெறுமோ இரக்கம் உறக்கம் தருமோ கனவிலும் நினைவிலும் என்னை தொடர்ந்திடும் கண்ணீரின் சோகம் ஒருமுகமாய் நினைவெனும் கனலில் மனம் உறந்திட நீர் தூவும் மேகம் இவள் முகமாய் உலகம் உலகை அழகாய் சுமந்திட உலகில் யாவும் சுகமாய் இருந்திட எனது சோகம் என்னை தினம் தொடர்ந்திட இமையும் எனக்கு சுமையாய் அமைந்திட வெளியேறுவியில் தின வழி வடிந்திடுவா இது ஒரு வகை வரைமுறை தவறிய வேகம் இதுவரை உடன் இருந்த விவேகமும் நோகும் சூழல் நமக்கு சுமையா காலம் அமைக்கும் பகையா சூழல் நமக்கு சுமையா காலம் அமைக்கும் பகையா விதி இது சதி இது என உரைப்பது வீழ்வோ
தனியே அவர் பொரு குணவுண்டு, தனியே அவர் பொரு குணவுண்டு. அமிழ்தும் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும். கலைகள் யாவினும் வல்லவனாம், கற்றவர் எவர்க்கும் நல்லவனாம். கலைகள் யாவினும் வல்லவனாம், கற்றவர் எவர்க்கும் நல்லவனாம். நிலைகொள் பற்பல அடையாளம் நின்றன இன்னும் உடையோனாம். தமிழன் என்றொரு இனம் உண்டு, மானம் பெரிதென உயிர் விடுவான், மற்றவர்க்காக துயர்படுவான். மானம் பெரிதென உயிர் விடுவான், மற்றவர்க்காக துயர்படுவான். தானம் வாங்கிட கூதிடுவான், தானம் வாங்கிட கூதிடுவான். தருவது மேலென பேசிடுவான், தருவது மேலென பேசிடுவான். தமிழன் என்றொரு இனம் உண்டு, ஜாதிகள் தொழிலால் உண்டெனினும் சமரசம் நாட்டினில் கண்டவனாம், சமரசம் நாட்டினில் கண்டவனாம். நீதியும் உரிமையும் அந்நியக்கும் நிறை குறையாமல் பண்ணினவன். தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவர் பொரு குணவுண்டு, குணவுண்டு. ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. தேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு, தெய்வத்தின் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. சொல்லுக்கு செய்கை பொன்னாகும், வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும். சொல்லுக்கு செய்கை பொன்னாகும், வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும். இந்த இரண்டு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும். ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்
பணிவு என்பதும் பண்பாகும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். இந்த 4 கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும். 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6. 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6. ஆசை கோபம் களவு கொள்பவன் பேசத் தெரிந்த மிருகம். அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ள மனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த 6 கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம், ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம். 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6. தேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை 6, தெய்வத்தின் கட்டளை 6. 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6. Fear management is a very important dimension in life. There's a beautiful story I read. Mullah Nasruddin, a Sufi character, was driving his car and his friend observed that every time there was a honking of a lorry, Mullah is to literally shiver. At the end of this journey, his friend asked, Mullah, why is that only the honking of a lorry you seem to shiver, not the honking of any other vehicle? He said, my wife has been eloped by a lorry driver. Since my wife has been eloped by a lorry driver, every time there's a honking of a vehicle, I'm scared the lorry driver will return the wife back to me. Friends, you see this, lot of people's life is lived out of fear. Bishas mataf pavate bisho deti surya. It is said in the Veda that everybody's life seems to be running out of fear, fear, fear. So life can be fear-oriented living or life can be love-oriented living. And the greatest gift you can give to yourself, if you can transform your life from fear-oriented living to love-oriented living, this transformation will make your life very juicy, very happy, very alive. If you closely observe, even people pray and their prayers are also out of fear. And hence this expression, you have to be God-fearing. God is not something to be feared, God is something to be loved. And therefore, even our prayers are also born out of fear. And if your prayers are born out of fear, then you will find unconsciously you become manipulative in your very prayer itself. I always feel people are so unconscious, but because of unconsciousness, they are not aware of the fact that they are so manipulative that they themselves are not aware that they are manipulative. The height of manipulation is you yourself are not aware you are manipulative. And when you live out of fear,
even your prayer is out of fear, there is a subtle unconscious manipulation which happens. There was a person who wanted to cross the river, and he had put all his money to build a beautiful palace, and therefore at the final completion of his palace, he wanted to inaugurate the beautiful palace that he had built. And as he was crossing the river, suddenly there was a storm and the boat was about to be sunk. Suddenly this man turned to be very religious. He kneeled down and prayed, "Oh Lord, please save me, please save me. And if you save me, I promise you, I will sell the palace and offer it to the poor. At least I'll have the opportunity of seeing the palace that I have constructed." He kneeled down and turned to be very religious. And suddenly, like a miracle, the Lord heard his prayer and the storm subsided. The boat was no more threatened to be sunk. And suddenly this man realized, I think I was too fast in making a deal with the Lord. Maybe I was too fast. And as this soliloquy was going on in his mind, again the storm became turbulent. The boat was about to be sunk. And so again this man kneeled down and said, "Oh Lord, I was only joking with you. Can't you take the joke lightly? I promise you, when I see the palace, I will sell the palace and offer it to the poor." Again the storm subsided. And now he knew that I had better sell the palace and offer it to the poor. He came to the other side of the shore. He saw the beautiful palace, and his manipulative mind created a device. He bought a cat, tied the cat to the palace, and started announcing to people. He says, "Anybody who buys the palace, you can buy it for only 100 rupees. But whoever buys the palace must buy the cat, and the cat is 5 million rupees." He went on making this announcement. One of them bought the palace, gave 100 rupees, bought the cat, which is 5 million, and then an interesting thing happened. He went to the temple, said, "Oh Lord, I'll keep up my word. Now, I said the proceed of the palace, I'm giving it to the poor. The proceed of the palace is only 100 rupees, so you take it. The cat is my cat," and he takes the 5 million and goes away. We are so manipulative that we ourselves are not aware we are manipulative. So if your life is lived out of fear, even our prayers become highly manipulative. And therefore, the greatest gift that we owe ourselves is transform fear-oriented living to love-oriented living. And if that happens, you find your life becomes extremely powerful, or else your life is lived out of fear. And when your life is lived out of fear, there's no strength in life, there's no power in life, and therefore fear has to be transformed. Goodness should come from strength and not from weakness. I find a lot of people are good, but their goodness is not coming from strength. They are good because they have no courage to be bad. When you have no courage to be bad and then you are good, your goodness is not coming from strength. And if goodness comes from strength, then you will find life is very, very powerful. And your goodness cannot come from strength because there's always an undercurrent fear. And this fear literally starts eating people's life. To handle fear from a yogic approach, from a wise approach, is a very important education that we have to expose ourselves. People always come and say, "Swamiji, how to handle fear?" First I tell them, you know what is the meaning of the word fear, or what is the spelling of the word fear? F-E-A-R. Most of people's fear are fantasized experience appearing real. You know, in my workshop called Life Program, which is a 3 days workshop, I work on using spirituality for self-development. I always make people come there and say, "How many of you are scared of public speaking?" And there'll be always a group of people who are scared. I make people come up there, stand on the stage, and just tell them, just look at the audience. And if possible, say a few words. And you will find people literally shivering. Just looking at the audience, people are scared. Their legs start jittering, hands start shaking there, just looking at the audience. Then I tell people, study has shown there are 3 to 4 great fears. And you have to be aware of these 3 to 4 fears and handle it wisely. One of the greatest fears, according to research, has been the fear of public speaking. Second is the fear of death. Third is the fear of insecurity.
Fourth is the fear of rejection. And of all the fears, the fear of public speaking, people are afraid more than the fear of death. Now, what is so difficult of public speaking? So I make people stand and say, what is that you are really afraid of? And you will find they don't know what they are afraid of. They say, Swamiji, I have never spoken in the public and therefore I'm scared. I say, if you have never been in front of the public, now you are in the front of public. So feel happy about it. But then they are scared. And then we explore into this fear. And I tell them, see, your fear is simply a fantasized experience appearing real. You're just fantasizing it there and you're scared about it. So to handle fear, especially when there's a fear of public speaking, I give them the 3 E's technique. I say, first, experience your fear. Second, enjoy it. Third, explore into it. So therefore, in these encountering sessions in my live program, I make people stand and then their legs start shivering, shaking. I ask them, now experience your fear. What is the experience of your nervousness? I ask this question. They say, I'm just nervous. I said, what is the experience of your nervousness? And so often I find people can't articulate the experience. They are more busy giving an explanation why they are afraid rather than the experience of their nervousness. And invariably, now I make them realize your experience of nervousness is what? He says, my legs are shaking, my hand is shaking. And then I tell them, can you experience the experience of your nervousness? Listen carefully, friends. Can you experience the experience of your nervousness? Now, this may appear to be a simple statement, but it's so difficult for people to experience. We don't experience an experience. We are too busy interpreting an experience. We are too busy judging an experience. We are too busy evaluating an experience. I tell them, drop all that, just experience innocently your nervousness. Your legs are shaking means what? Your legs are shaking. A lot of people go to the disco to make it shake. And without a disco, your legs are shaking. Beautiful. Just experience it, I said. We don't experience an experience. Isn't it, friends? Doesn't it happen so often? You go to a doctor. Now he brings an injection. You turn your head this side and he touches you and you scream. And the doctor said, I've only put alcohol strip itself. I've not even injected. Now the anticipation of pain is sometimes more painful than pain itself. So we are not with an experience. We are more with an explanation of an experience. Now this is a very important principle. In Taoism, it is called Ta Tata. Ta Tata means, can you experience the suchness of what is? In yoga, we call it Satta. Can you experience the Satta means the isness of what is? And if you can learn to practice this, it is so beautiful. You are eating your food, can you experience the experience of eating? You are taking a bath, can you experience the experience of taking a bath? But what happens to us? You are eating your food, you are thinking of the bath. When you are taking the bath, you think of your boss. When you meet your boss, you think of your wife. When you meet your wife, you think of your boss' wife. And thus, you don't experience an experience. You're always lost somewhere. So, if you can learn to practice this, and it will help you very much in fear management, whatever you are doing, experience the experience. You're listening to me? Experience the experience. You're seated on the chair, experience the experience. You're walking, experience. So, I make my students stand, and when their legs are shaking, I just tell them, experience the experience of your leg shaking. And when they start experiencing the experience and not judging, evaluating, then you will find the experience is such an innocent, beautiful experience. So first, experience. Second, can you simply enjoy the experience? Because unconsciously they are not enjoying the experience. So experience. Second, I said, learn to enjoy. Their legs are shaking. I said, enjoy your leg shaking. It's so beautiful. Means your nervous system is very alive. Your hands are shaking. Good. Enjoy it. Learn to go on enjoying whatever you are doing. Then you will find the whole quality of experience is different. So they're standing on the stage. First, I make them experience. After some time, I ask them, how do you feel? Now your tension would have reduced. Then I bring in the dimension, can you enjoy? And say, beautiful, your legs are shaking. Beautiful, my hands are shaking. When the moment you learn to enjoy it, fear reduces. You have a different strength of handling it. Lastly, I say, can we explore this fear of public speaking? And when you explore, people give lot of explanation. Swamiji, I have never spoken in the public.
It's the first time in the public, therefore I'm scared. I tell them, the first time you get married, you're not scared. First time you go to Switzerland, you're not scared. So what is the genesis of this fear? Can you explore? And when you slowly explore, we find the genesis of fear is this. We are caught up in the structure called looking good. There are three important structures. There is looking good, feeling good, and being good. You're standing in front of the people. Now you are scared. The genesis of fear is you're looking good. Not physically, but psychologically you want to look good. Psychologically, what are people talking about me? They may criticize me. They may say I'm not a good speaker. They may say I'm such an idiot. Now their speaking starts breaking a certain image that you want in their eyes. And the image that you want is you want people to look at you as you want them to say he's a good person. You're caught up in this game called looking good. Not looking good physically, but psychologically looking good. We have an image about ourselves and we want our image to be endorsed and respected by the other person. And if somebody does not endorse your image gets stabbed. This is a big psychological sickness that we are caught up in this game called looking good. Looking good is different from being good. Your whole genesis of fear, what will people talk about you? And if they talk negative, your image gets stabbed. So therefore, you're caught up in this image game. Now, you have to learn to develop another value system. Learn first to have the value of being good. Based on being good, learn to feel good. And lastly, give this priority of looking good. But at present, people's priorities are confused. They want first the looking good and last the being good. So I help people to reorganize their priorities. The most important priority is being good, based on being good, feeling good, and lastly looking good. And when you have this, you find many of our fears, especially the fear of public speaking, will just drop away. There was one student of mine who did my workshop in Chennai, and she came to me and said, Swamiji, I'm very unhappy. She was a young girl, hardly about 21, 22 years. She became a widow at the age of 18 years. And she was feeling very lonely, and I asked her, why can't you get married? To which she said, Swamiji, how can I get married? I'm an orthodox South Indian Brahmin. I asked her, is it wrong for you to get married? She says, no, it is not wrong for me to get married. But what will people talk, Swamiji, if I get married? I asked her, what are people talking about you? Now, she said, people are talking about me that I'm a Satya Savitri, I'm a very good girl. But, so people are talking good about me. But I asked her, are you feeling good? You're looking good in their eyes, but are you feeling good? She says, no, I'm not feeling good. Then I asked her, are you being good to yourself? She said, no, I'm not being good to myself. Then I said, you're only caught up in looking good, and you have sacrificed feeling good and being good for the sake of looking good. All this is because your priorities are all messed up. And therefore, if you can reorganize your priorities first on being good, based on feeling good, and lastly looking good, you will find you will be able to manage your fear much better. Many of our fears is all the fear, what will people talk about me? It's like this beautiful story. A father and a son was going along with a donkey. The father sat on the donkey, and people started telling in that village, what type of man he is. Young son is walking and the father is seated on the donkey. The father heard this, so he got down and made the son sit on the donkey. Again, villagers started speaking, what type of father he is. The old man is walking, the young son is seated on the donkey. What type of education he is giving. He heard this, and again, both of them sat on the donkey. Again, villagers started talking, what type of father he is. So much of cruelty to the animal. Both of them are seated on the donkey. Now again, he heard this, both of them got down and the donkey was alone and they were walking at the side. Again, villagers spoke, what type of father he is. They are not making use of the donkey. The donkey is walking alone. The only choice left is both of them were carrying the donkey. This is what happens. You're too caught up what people will say. People will say anything. In Hindi, there's an expression, logon ka kaam hai kehna.
Always they will be talking. So therefore you are too caught up in looking good, the whole orientation changes. And therefore friends, first is learn to reorganize your priorities. Many of it you are caught up in the game of looking good. And if you can reorganize being good based on feeling good, looking good should be the last priority, then you will find you'll be able to handle your simple fear of public speaking in a much better way. The first great fear is the fear of public speaking. The second great fear is the fear of death. A lot of people are afraid of death. We are afraid of death for we look at death as an enemy to life. But if you can reorganize your perception, your paradigm, and yoga helps us in reorganizing our paradigm, don't look at death as an enemy to life, as an end of life. Look at death as an encounter in the spectrum of life. Your perception towards death, if it changes, what yoga invites us to do, don't look at death as an end of life. It is only an incident in the spectrum of life. It is like changing a house. When you change a house, it doesn't mean to say that you have to be scared of. So too, death is only an incident in the spectrum of life. Lord Krishna in the Gita says, Dehinosmin yata dehe kaumaram yauvanam jara tata dehantara prapti dhiras tatra mukhyati. The Lord says in the Gita, hey, don't be scared. Just look, death is constantly being happening. Dehinosmin yata dehe kaumaram. You're born as a child. Then you become a youth. Then you're dead to your child. You're born to youth. Again, become middle age. You're dead to youth. You're born to middle age. Then again, you become old. You're dead to the middle age. You're born to the new age. And therefore, death is constantly happening. Right now, today is gone. The next moment is born. So death is not an end of life. Death, in fact, is the very platform from which life emerges. So if you change your perception of death as an end of life, then you find your experience of death is an experience to be experienced in the spectrum of life. Somebody came to a famous Indian poet and asked him this question, I'm scared of death, what should I do? And this poet said beautifully, why are you afraid of death? If you can learn to trust life, then you will learn to trust even death. And he gives a beautiful example. He says, even before you are born, God has been so kind. Milk is created in the breast of your mother, even before you are born. If this is the kindness of nature, the kindness of existence, even before you are born, so too when you are living, who knows, there can be another world which is being already created. Learn to trust. We are really not afraid of the unknown. People tell me, Swamiji, the fear of death is the fear of the unknown. I always tell them, how can there be a fear of the unknown? Are you afraid of Ladalodai? No. What is Ladalodai? Gabagabai? No, Ladalodai, Gabagabai, you do not know. And if you do not know, you cannot be afraid of. You are only afraid of the fear of losing the known, not that you are afraid of the unknown. This poet says, even before you are born, nature has been so kind, so too as you are living, there can be another world created to you. So therefore, learn to trust. And if you can bring this energy called trust in your life, you will find you will be able to get over the fear of death. Hence, Lord Krishna in the Gita says, Shraddhavan labate jnanam. Learn to have Shraddha, he says. Once when you have trust, then you will find life becomes extremely powerful and you can manage your fear wisely. Listen to this beautiful Sufi story. There was a Sufi mystic who got married, and after marriage, he has not even spent that night. The marriage party had to cross the river, and suddenly there was a storm. And when there's a storm, the whole boat was about to be sunk. Now, the Sufi mystic was very relaxed because the necessary people were balancing the boat. But the Sufi mystic's wife got angry at the husband and said, are you not scared that we are going to die? We have not even lived for one day of married life, and so many years we are in a romantic relationship. Are you not scared? To which the Sufi mystic said, I am not scared. The wife asked, what is the secret of you not being afraid? He got up, took out the knife, and charged at her. He put the knife under her neck and said, I'm going to kill you. And asked the wife, are you scared?
And the wife said, I am not scared. The husband said, what is the secret of you not being scared? To which the wife said, the knife may be dangerous, but the one who is wielding the knife loves me very much, and therefore I am not scared. Exactly in the same way, the Sufi mystic said, the waves may be dangerous, but the one who is wielding the waves, the Lord, loves me very much, and I trust that, and therefore I am not scared. And if you have the power of trust, you will find you will be able to sail through the storms of life in a much different way.